അച്ഛാ അന്നേ 0020 ആരുടെ നമ്പരാ? കൈപ്പൊക്കി പറ. ഒരു മൈക്ക് കൊടുത്ത പോലെ. ഒരു മൈക്ക് കൊടുക്ക. 98 98 98 94 0020. അച്ഛാ എന്നെ അറിയാവോ? എന്റെ നമ്പർ പറഞ്ഞു തന്നിട്ടുണ്ടോ? உங்க நம்பர் என்கிட்ட சொன்னீங்களா? சொல்லல. പേര് പറഞ്ഞു തന്നിട്ടുണ്ടോ? பேரு சொன்னீங்களா? ഇൻഷ്യൽ പറഞ്ഞു തന്നിട്ടുണ്ടോ? இன்ஷியல் சொன்னீங்களா? ഏലിയാവിൻ ദേവനേ. ഇത് ഏലിയാവിന്റെ കാലഘട്ടമാണ്. இது எலியாவின் காலகட்டம். നിങ്ങളുടെ ഫൈനാൻഷ്യൽ ഏരിയയിൽ ഭയങ്കര ബ്രേക്ക് ത്രൂ നടക്കാം. உங்க பொருளாதார பகுதியில் பயங்கரமான முன்னேற்றம் உண்டாக போகிறது. ഒത്തിരി അസൂയക്കാർ നിങ്ങൾക്ക് വിരോധമായിട്ടുണ്ട്. அநேக பொறாமைக்காரர்கள் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறார்கள். അവരുടെ നടുവിലെ നിന്റെ തലയെ ഞാൻ ഉയർത്തും. உன் தலையை நான் உயர்த்துவேன். കുടുംബമായി നിന്റെ തലയെ ഞാൻ ഉയർത്തി. குடும்பத்தோடு உன் தலையை நான் உயர்த்துவேன். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. യമീമാൾ ആര്? യമീമാൾ எமிமா என்ற பேர்ல உள்ளவங்க யாரு? യമീമാൾ வாங்க குடும்பத்தோடு வாங்க. അനിത அனிதா വാ വാ വാ. வாங்க வாங்க. യമീമാൾ വാ. எமிமால் வாங்க. ജീസസ് ஜீசஸ். ലത ആരാ? ലത லதா யாரு? லதா ലത 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 லதா லதா. ഏലിയാവിൻ ദേവനേ. அவர் இறங்கிடும். നല്ല നല്ല മുത്താമ്പട്ടി എന്നുള്ള സ്ഥലമുണ്ട്. നല്ല മുത്താമ്പട്ടി. நல்ல முத்தாம்பட்டின்னு ஏதாவது இடம் இருக்கா? എനിക്ക് അറിയത്തില്ല ப்ரொனவுன்சியேஷன் ஒருவேளை தப்பா இருக்கலாம். முத்தாம்பட்டி இல்ல நல்ல முத்தாம்பட்டி. ഓക്കെ എനിവേ ആരും പോവരുത്. யாரும் வெளில போக வேண்டாம். 9:30 ആയേ ഉള്ളൂ. എനിക്ക് 10 മണി വരെ സമയം തന്നു. ഞാൻ 9:30 സ്റ്റോപ്പ് ചെയ്തു. இப்பதான் 9:30 மணி ஆயிருக்கு. 10 மணி வரைக்கும் நேரம் இருக்கு. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. പ്രാർത്ഥിച്ചേ. ஜெபிங்க. എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ച് ഒരു ഭയങ്കര ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടാൻ പോവാ. எல்லாரும் ஜெபிங்க. பயங்கரமான தேவ கிரியைகள் வெளிப்பட போகுது. സോഫിയ ആരാണ്? சோஃபியா யாரு? സോഫിയ എന്ന പേരുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടോ? வாங்க குடும்பத்தோடு வாங்க. കാവ്യ ആരാ? காவியா யாரு? காவியா. ഓവിയ ആരാ? ஓவியா. കാവ്യ ഇന്ന് വന്നില്ല ഇല്ലേ? இன்னைக்கு வரல. വാ എണീറ്റ് ഓടി വാ. எழும்பினவங்க வாங்க முன்னாடி. ഇന്ന് രാത്രി അഭിനയ ആരാ? அபிநயா யாரு? அபிநயா. സന്തോഷ്. ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കും കേട്ടോ. உங்களுக்காக ஜெபிப்பேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ஏஞ்சல். கார்த்திகா. പ്രാർത്ഥിച്ചു. ஜெபிங்க. ഫ്രണ്ടിലോട്ട് വന്ന്. வாங்க முன்னாடி வாங்க. യേശുവിൻ നാമത്തിൽ. ஏலியாவின் தேவனே அவர் ഇറങ്ങിടും നേരം. ஏலியாவின் தேவனே அவர் இறங்கிடும். அசைவாடும் அனலாக்கும் அசைவாடும் அனலாக்கும் தேவனே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும். அசைவாடும் ஒருவன் மாத்திரம் பிரிந்திருக்க ஆகாயம் படுத்திடுவேன். ஒருவன் மாத்திரம் பிரிந்திருக்க ஆகாயம் படுத்திடுவேன். ഹലോ. ഇന്നത്തെ മെസ്സേജ് എത്ര പേർക്ക് ഇഷ്ടപ്പെട്ടു? இன்றைய செய்தி எத்தனை பேருக்கு பிடித்தது? ഒരു പുതിയൊരു അറിവ്, ஒரு புதிய அளவு. യോന ആരുടെ മോനാണ്? யோனா யாருடைய ஒரு புதிய அறிவு. ஆமென். அப்ப யோனா யாருடைய மகன்? யோனா. யோனா யாருடைய മോൻ? யோனா யாருடைய மகன்? സാരാപാത്തിലെ വിധവയുടെ മകൻ. സാരിബാത്തിൻ വിധവயின் மகன். ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. അമിത്തായിയുടെ മകൻ. അമിത്തായിൻ മകൻ മരിച്ചതിന് ശേഷം. ஆனால் இந்த யோனா மரித்ததுக்கு பின்பு
ഉയർത്തെഴുന്നേറ്റത് ഉയിരോട് എലുമ്പിനത്. അപ്പോ 2 വട്ടം ഉയർത്തെഴുന്നേറ്റത് ആരാണ്? 2 മുறை ഉயிரோடு വന്നത് யாரு? யோனா. ഒരേ മനുഷ്യൻ ஒரே மனுஷன் 2 പ്രാവശ്യം ഉയർത്തെഴുന്നേറ്റത് ആരാണ്? 2 முறை உயிரோடு வந்தார் என்றால் அந்த மனிதர் யார்? യോന. யோனாதான். നിന്റെ ഭർത്താവ് യോനയാ കേട്ടോ. உங்க கணவர் ஒரு யோனா. സാംപോൾ ഒരു യോനയാ. சாம் பவுல் அவர்கள் ஒரு யோனா. ഇതിനകത്ത് ചില യോനമാരുണ്ട്. இதற்குள்ள சில யோனாக்கள் இருக்கிறார்கள். 2ാം ജന്മം കിട്ടിയ ചില യോനമാർ. 2ஆம் ஜென்மம் கிடைக்கப்பெற்ற யோனாக்கள். ഞാൻ 2ാം ജന്മം കിട്ടിയ യോനയാണ്. நானும் 2ஆம் ஜென்மம் கிடைக்கப்பெற்ற யோனா. ഞാൻ പണ്ട് എന്റെ ചെറുതിൽ ഒരു മുട്ടുസൂചി വായിക്കാത്തിട്ട് വിഴുങ്ങി. நான் என்னுடைய சிறு பிரயாயத்துல ஒரு குண்டூசியை மிழுங்கிட்டேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. തയ്യൽ മെഷീനിലെ സൂചി വിഴുങ്ങി. தையல் மிஷின்ல இருந்ததானே அந்த ஊசியை முழுங்கிட்டேன். ഹല്ലേലൂയ. മരിച്ചു പോയില്ല. ஆனா நான் சாகல. വണ്ടിയുടെ ടയറിന്റെ ഇടയിൽ കയറി. வண்டி டயருக்கு அடியில போயிட்டேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. മരിച്ചില്ല. மறிக்கல. യു ആർ യോന. ஏன்னா நீங்க யோனா. നിന്റെ സന്തതി യോനയാണ്. உங்க சொன்னது யோனா. എത്ര വട്ടം മരിച്ചാലും எத்தனை முறை மறித்தாலும் അവൻ ഉയർത്തെഴുന്നേൽക്കും. அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். കാരണം you are promised boy, promised girl. ஆமென். நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகள். യോനയുടെ മേലിരുന്ന അഭിഷേകം, யோனாவின் மேல் இருந்த அபிஷேகம் എനിക്ക് വേണമെന്ന് ആഗ്രഹിക്കുന്ന എത്ര പേരുണ്ട്? எனக்கும் வேண்டும் என்று விரும்புகிறவர் எத்தனை பேர்? കൈ പൊക്കുന്നില്ല. கை உயரலையே. യോനയുടെ മേലിരുന്ന അഭിഷേകം ഏലിയാവിന്റെ അഭിഷേകം. யோனாவின் மேல் இருந்த அபிஷேகம், எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம். എനിക്ക് ഈ കാലഘട്ടത്തിൽ, எனக்கு இந்த காலகட்டத்தில் ഒരു தூது ഞാൻ പറയാം. ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறேன். ഏലിയാവിനെ കുറിച്ചുള്ള ഒരു தூது ഞാൻ പറയാം. எலியாவை குறித்து இருக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறேன். ഏലിയാവ് ഇനി വരുമ്പോൾ, எலியா திரும்ப வரும்போது മക്കളുടെ ഹൃദയം, பிள்ளைகளுடைய இருதயம் അപ്പന്മാരിലേക്കും தகப்பனுக்கு நேராய். ஜீசஸ். ഏലിയാവ് ഇനി മടങ്ങി വരുമ്പോൾ, எலியா இனி திரும்ப வரும்போது ഏലിയാവിന്റെ പ്രവചനത്തിൽ, எலியாவின் தீர்க்க தரிசனத்தில் നടക്കാൻ പോകുന്ന അത്ഭുതം, நடக்க போகிற அற்புதங்கள், മക്കളുടെ ഹൃദയം അപ്പന്മാരിലേക്കും, ஆமென், பிள்ளைகளுடைய இருதயம் தகப்பனுக்கும், തകപ്പന്മാരുടെ ഹൃദയം മക്കളിലേക്കും വ്യാപരിക്കും. தகப்பனார்களுடைய இருதயம் பிள்ளைகளிலும் கிரியை செய்யும். അതിന്റെ അർത്ഥം, அதனுடைய பொருள், അപ്പനും മക്കളും ഒരുമിച്ച് നിൽക്കും. தகப்பனும் பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து நிற்பார்கள். അടിച്ചു പറ, ஐயா தட்டி சொல்லுங்க. അപ്പന്മാരും മക്കളും തമ്മിലുള്ള യുദ്ധം ഇന്ന് രാത്രി തീരുകയാണ്. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய சண்டைகள் இன்றோடு முடிவடைகிறது. എല്ലാ തർക്കങ്ങളും മാറിപ്പോട്ടെ. ஆமென். எல்லா பிரிவினைகளும் மாறுவதாக. എല്ലാ തർക്കങ്ങളും മാറിപ്പോകട്ടെ. எல்லா சண்டைகளும் மாறுவதாக. தர்க்கங்கள் மாறுவதாக. ഇന്ന് അത് വ്യാപരിക്കാൻ പോവുക. ஆமென். இன்றைக்கு அது கிரியை செய்ய போகிறது. എത്ര പേർക്ക് ഈ അഭിഷേകം വേണം? எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் தேவை? ചാടി എഴുന്നേറ്റ് ഓടി ഫ്രണ്ടിലോട്ട്